வணக்கம் நண்பர்களே. ஆட்டோமொபைல் அனாலிசிஸ் வீடியோஸில் இன்றைக்கி நாம் பஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான ஒரு முக்கியமான டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெவலப்பிங் வேர்ல்டு கண்ட்ரீஸ் மத்தியில் பல ஆண்டுகளாக பஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் முன்னோடியாக இருந்த நம்முடைய நாடு இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக ஒரு பின்னடைவை சந்திச்சுட்டு வருது. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்கலாக பேக்வர்டாக இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இன்றைக்கி இந்த பஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவை ஓவர்டேக் பண்ணிட்டு வராங்க. எந்தெந்த இடங்களில் நாம் மிஸ் பண்ணிட்டு வரோம், ஃப்யூச்சரில் எந்த ஏரியாஸில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம் எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டாப்பிக்கை பெட்டராக இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு சில நாடுகளை கேஸ் ஸ்டடீஸாக எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெவலப்டு வேர்ல்டு கண்ட்ரீஸில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் முன்னோடியாக விளங்கக்கூடிய முக்கியமான நாடுகள் நம்ம பார்த்தோன்னா ஜப்பான், ஜெர்மனி, யூஎஸ், ஸ்வீடன், சவுத் கொரியா, பிரிட்டன், இட்டலி, இந்த நாடுகளை நாம் சொல்லலாம். டெவலப்பிங் வேர்ல்டு கண்ட்ரீஸில் ஆட்டோமொபைல் செக்டரில் முன்னோடியாக விளங்கக்கூடிய முக்கியமான நாடுகள் சைனா, இந்தியா, மெக்சிகோ, பிரேசில், இன்னும் சில நாடுகளை நாம் சொல்லலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்பொழுது இன்றைக்கி தேதியில் சைனாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. ரிசர்ச் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் இந்த வளர்ந்த நாடுகளுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி தேதியிலையும் இந்தியா இல்லை அப்படின்னாலும் டெவலப்பிங் வேர்ல்டு கண்ட்ரீஸ் மத்தியில் ரிசர்ச்லேயும் இன்னோவேஷன்லேயும் இந்தியா நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருக்க ஆட்டோ மேஜர்ஸ் டாட்டா, அசோக் லேலண்ட், ஐஷர் மோட்டர்ஸ், இவங்க எல்லாருமே கடந்த 30-35 வருடங்களில் நிறைய இன்னோவேஷன்ஸை பஸ் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு வால்வோ போன்ற யூரோப்பியன் கம்பெனிஸ் இந்தியாவில் காமன் ரயில் சிஸ்டம் பேஸாக வச்சு இன்ஜின்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்களோ அந்த காலகட்டத்திலே இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் அசோக் லேலண்ட், டாட்டா இவங்களும் காமன் ரயில் சிஸ்டம்ஸில் இன்ஜினை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் இந்தியன் லோக்கல் அன்ஆர்கனைஸ்ட் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிறைய இன்னோவேஷன்ஸை இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு பஸ் பாடிஸ் பில்டு பண்ணும்போது ஏரோடைனமிக் டிசைன்ஸை கொண்டு வந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏசி பஸ்ஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது. இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அது இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியன் பஸ் மேனுஃபேக்சரர்ஸ் லிமிட்டட் டெக்னாலஜி வச்சு மேக்ஸிமம் இன்னோவேஷன்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு அசோக் லேலண்ட் நிறுவனம் அவங்களுடைய பஸ்ஸஸை முதல்ல ட்ரக் சாசியில் தான் பில்டு பண்ணாங்க. அதே போல் நிறைய லோக்கல் பஸ் பாடி மேனுஃபேக்சரர்ஸ் ஸ்லேவ் இன்ஜினை இன்கார்பரேட் பண்ணி ஏசி பஸ் டிசைன்ஸையும் கொண்டு வந்தாங்க. பஸ்ஸினுடைய மெயின் இன்ஜின், அதாவது மாஸ்டர் இன்ஜினுடைய பவர் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், அதை அதிகப்படுத்த முடியாது. ஆனால் ஏசியை ரன் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக பவர் தேவை. இது அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா தனியாக ஒரு சின்ன இன்ஜினை யூஸ் பண்ணி அந்த ஏசியை ரன் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பாகிஸ்தான், பிரேசில், இந்தோனேஷியா, பங்களாதேஷ் போன்ற நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நீங்கள் பஸ் இண்டஸ்ட்ரியை மீடியாவில் கவனிச்சிருப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மாடர்னாக அட்வான்ஸ்டாக இருக்கும். ஆனால் நம்ம உத்து கவனிச்சோன்னா இதில் பெரும்பாலான மாடல்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் மாடல்ஸாக தான் இருக்கும். இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் பஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்டு கிடையாது. ஆனால் இவங்க அட்வான்ஸ்டு மாடல்ஸை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வெளியே பார்க்கும்பொழுது இந்த பஸ்ஸஸ்லாம் நமக்கு அட்வான்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் இண்டிஜினஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்முடைய நாடு இந்தியா பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸை கொண்டு வந்துட்டோம். இந்தியன் பஸ் இண்டஸ்ட்ரியினுடைய பியூட்டி என்னென்னா நிறைய இன்னோவேஷன்ஸை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி கஸ்டமைஸ்டாக நம்ம கொண்டு வந்தோம். உதாரணத்துக்கு லோ ஃப்ளோர் பஸ், செமி லோ ஃப்ளோர் பஸ், ரியர் என்ஜின் பஸ், ஃபுல்லி ஃப்ளாட் லோ ஃப்ளோர் பஸ், லோ ஃப்ளோர் ஃப்ரண்ட் இன்ஜின் பஸ், வெஸ்டிபியூல் பஸ், டபுள் டெக்கர் பஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய நாடுகளில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தாலும் இந்த டெவலப்பிங் வேர்ல்டு அப்படின்னு வரும்பொழுது இந்தியா இந்த இன்னோவேஷன்ஸை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ சொல்கிறீங்க, இப்போ என்ன பிரச்சனை, எதில் இந்தியா பின்னடைவை சந்திச்சிருக்கு?
ஸோ இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்தியன் ஆட்டோ மேஜர்ஸ் இவங்க இண்டிஜினஸாக நிறைய டெவலப்மெண்ட்டை பஸ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே போல் லோக்கல் அன்ஆர்கனைஸ்ட் பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி இவங்களும் நிறைய இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அப்ராக்சிமேட்டாக ஒரு 8லேருந்து 10 வருடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய சிறிய நாடுகள் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்கலாக பேக்வர்டாக இருக்கக்கூடிய நாடுகள் இவங்க பஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய லோக்கல் கண்டிஷன்ஸ் சூட் பண்ணுற மாதிரி ஃபீஸிபிளாக ஸ்மார்ட்டாக நிறைய இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் நிறைய விஷயங்களை செய்ய தவறிட்டோம். இதை சில கேஸ் ஸ்டடீஸோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் கேஸ் ஸ்டடியாக நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் எடுத்துப்போம். பாகிஸ்தானில் ஓடக்கூடிய பஸ்ஸஸை நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். மேலோட்டமாக பார்க்கும்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பஸ்ஸஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக நமக்கு தெரியும். ஆனால் உத்து பார்த்தோன்னா பெரும்பாலான மாடல்ஸ் இம்போர்ட்டட் மாடல்ஸ். உதாரணத்துக்கு டேவு, ஹெண்டாய், இசுசு, அது இல்லாமல் சைனீஸ் மாடல்ஸான யூடாங், ஷாங்டாங் இதெல்லாம் பாகிஸ்தானில் யூஸ் பண்ணப்படக்கூடிய முக்கியமான பஸ் பிராண்ட்ஸ். இந்தியன் கம்பெனிஸ் அசோக் லேலண்ட், டாட்டா, ஐஷர் மாதிரி பாகிஸ்தானில் ஹோம் க்ரோன் பிராண்ட்ஸ் அங்கே கிடையாது. அதாவது பெரிதளவில் கிடையாது. ஆனால் கடந்த சில வருடங்களாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லோக்கல் பஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நிறைய இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த படத்தில் பார்க்கக்கூடிய புல்லட் பஸ், இந்த பஸ்னுடைய டிசைனை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. சொல்லப்போனால் உலகத்திலே பாகிஸ்தானில் மட்டும்தான் இந்த மாதிரி பஸ்ஸஸை உங்களால் கவனிக்க முடியும். ஸோ இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோடைனமிக் டிசைனை உங்களால் கவனிக்க முடியும். ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி இருக்குது. ஆனால் சயின்டிஃபிக்காக இது ஒரு ப்ராப்பரான ஏரோடைனமிக் டிசைனான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிடையாது. ஏரோடைனமிக்காக தெரியும், ஆனால் இது ஒரு ப்ராப்பர் சயின்டிஃபிக்கான டிசைன் கிடையாது. ஆனால் இதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் உத்து கவனிங்க, இது ஒரு ஸ்லீப்பர் பஸ். ஃப்ரண்ட் ஃபேஸ் ஏரோடைனமிக்காக இருக்குது. ஒரு வேளை ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஃப்ரண்ட் ஆன் கொலிஷன் நடக்குது, முன்பக்கம் மோதுதுன்னு வைங்களேன், அதில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் இவங்களுக்கு இந்த பஸ்ஸில் சேஃப்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த பஸ்ஸஸுடைய சீட் டிசைன் பார்த்தீங்கன்னா 3 ரோ டிசைன். இதுவும் ஒரு சயின்டிஃபிக்கான டிசைன் கிடையாது. ஆனாலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஸ் இண்டஸ்ட்ரி நிறைய இன்னோவேஷன்ஸை இன்னைக்கு தேதியில் எடுத்துகிட்டு வராங்க. அடுத்த கேஸ் ஸ்டடி நம்ம ஆஃப்ரிக்காவை எடுத்துக்கலாம். ஆஃப்ரிக்கா கண்டத்தில் கென்யா, டான்சனியா, மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் பஸ் இண்டஸ்ட்ரியில் நம்மளால் நிறைய இன்னோவேஷன்ஸை பார்க்க முடியுது. கென்யாவை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். இந்த பிக்சரில் இருக்க பஸ்ஸஸை பாருங்கள். இந்த பஸ்ஸஸ் எல்லாமே மல்டி ஆக்சல் பஸ்ஸஸ். ஒரு சில பிராண்ட்ஸ் டைரெக்டாக இம்போர்ட் ஆகக்கூடிய பிராண்ட்ஸ், ஒரு சிலது இந்த நாட்டிலேயே அசம்பிள் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பஸ்ஸஸ் சாசி மேலே கஸ்டம் பில்ட் பாடி டிசைனை நம்மளால் கவனிக்க முடியும். எப்படி இந்தியாவில் பஸ் சாசியை வாங்கி மேலே அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாடி பில்ட் பண்ணுறாங்களோ, இந்த நாடுகள்லேயும் இந்த மாதிரி பில்டு பண்ணுறாங்க. இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸஸ்லாம் ரக்கடாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கிராமப்புறங்களில் யூஸ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் மினிமலாக இருக்கும். அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். தேவைப்பட்டால் அதை நான் ஏர் கண்டிஷன் பஸ்ஸாகவும் டிசைன் பண்ணலாம், ஏர் கண்டிஷன்டு பஸ்ஸாகவும் டிசைன் பண்ணலாம். பேசஞ்சர் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாகவும் இந்த பஸ்ஸஸில் இருக்கும். ஓவரால் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் இந்த பஸ்ஸஸில் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நாடு டான்சனியா. இதே கான்செப்டை டான்சனியாலையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஆப்பிரிக்க நாடுகள்லேயும் பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரியே முக்கியமான பிராண்ட்ஸை கவனிக்க முடியும். டேவு, ஹீனோ, ஹிசுசு, ஹெண்டாய், யூடாங் இந்த பிராண்ட்ஸை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே நம்ம நாட்டுக்கு வரலாம். இந்தியாவில் இன்றைக்கி தேதியில் முக்கியமான ஆட்டோ மேஜர்ஸ் மல்டி ஆக்சல் பஸ்ஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர ரெடியாக இருக்காங்க. உதாரணத்துக்கு டாட்டா அண்ட் அசோக் லேலண்ட். இந்த மல்டி ஆக்சல் சேசிஸை நம்ம வேகமாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தால் இதில் கஸ்டம் பில்ட் டிசைனில் நம்ம பஸ்ஸஸை பில்டு பண்ணலாம். இதை டூரிஸ்ட் பஸ்ஸஸாக யூஸ் பண்ணலாம். கிராமப்புறங்களில் நாம் இந்த பஸ்ஸஸை யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இன்டர்சிட்டி ரூட்ஸ்லேயும் நாம் இதை யூஸ் பண்ணலாம். தற்போதைக்கு நம்ம மெயினாக யூரோப்பியன் பிராண்ட்ஸான வால்வோ, ஸ்கேனியா, மெர்சிடிஸ் பென்ஸ்
இதை தான் நம்பியிருக்கோம். இந்தியன் பிராண்ட்ஸ் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. ஸோ இந்தியன் பிராண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுனால இது ஆட்டோ மேஜர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாசியில் பாடி பில்டு பண்ணக்கூடிய பாடி பில்டிங் கம்பெனிஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாற் போல் இந்த சாசியை நாம் வடிவமைக்கலாம். இன்ஜின் பவரை நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சாலே போதும். ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸில் நம்ம லோ ஸ்பீட்ஸில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இதனால் ஃபியூல் எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். ஃப்ரண்ட் ஏர் சஸ்பென்ஷன், ஏர் கண்டிஷனிங் இதையும் நம்ம கஸ்டம் மேடாக வைக்கலாம். ஸோ இதில் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. சொல்லப்போனால் இன்றைக்கி தேதியில் நிறைய பஸ்ஸஸை இந்த டிசைனில் நம்ம கொண்டு வந்திருக்கணும். நாம் கொண்டு வரல. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் இதை கொண்டு வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் இப்போயாவது நம்ம ஆஃப்ரிக்காவிலேருந்து நாம் இதை லேர்ன் பண்ணணும். அடுத்த கேஸ் ஸ்டடி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியான மொரிஷியஸ். இந்த மொரிஷியஸ் பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். இந்த பஸ்ஸஸ்னுடைய டிசைன் பார்த்திங்கன்னா ஓல்டு டிசைனாக தெரியும். ஆனாலும் இந்த பஸ்ஸஸ் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணுது. சொல்லப்போனால் இன்றைக்கி தேதியில் இந்தியாவில் இந்த மாதிரி டிசைன்ஸில் பஸ்ஸஸை பில்டு பண்ணுறதில்ல. ஒரு காலத்தில் பில்டு பண்ணோம். ஒரு 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் பில்டு பண்ணோம். இப்போ நாம் பில்டு பண்ணுறதில்ல. ஆனால் இந்த பாடி டிசைன்ஸ்லேயும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த பாடி டிசைன்ஸை மறுபடியும் நம்ம இந்தியன் பஸ் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வரலாம். மெயினாக சிட்டி பஸ்ஸஸ்க்கு கொண்டு வரலாம், மொஃபசல் பஸ்ஸஸ்க்கும் கொண்டு வரலாம். இதை நம்ம மொரிஷியஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி நம்ம எந்தெந்த ஏரியாஸில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கோன்னா 30-35 வருஷம் முன்னாடியே இந்தியாவில் இருந்த சில ஸ்பெஷலைஸ்டு பஸ்ஸஸ் இன்றைக்கி தேதியில் இல்லை, அல்லது ஒரு சில இடங்களில் தான் நாம் அதை கவனிக்க முடியுது. உதாரணத்துக்கு இந்த வெஸ்டிபியூல் பஸ்ஸஸ். இன்னொரு கான்செப்ட் டபுள் டெக்கர் பஸ்ஸஸ். டபுள் டெக்கர் பஸ்ஸஸை பெரும்பாலான சிட்டிஸில் நம்ம பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணலாம். ஆனாலும் இந்த கான்செப்டை இந்தியாவில் நம்ம வைட் ஸ்ப்ரெட்டாக கொண்டு வரல. இது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். ஃப்யூச்சர்லையாவது இந்த வெஸ்டிபியூல் பஸ்ஸஸையும் டபுள் டெக்கர் பஸ்ஸஸையும் மறுபடியும் கொண்டு வரணும். வெஸ்டிபியூல் பஸ்ஸஸ் லாங் டிஸ்டன்ஸ் மொஃபசில் ரூட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்பர்பன் ரூட்ஸில் இது செலக்டிவாக யூஸ் பண்ணலாம். டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் பெரிய சிட்டிஸில், டிராஃபிக் அதிகம் இருக்கக்கூடிய சிட்டிஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நாம் இன்றைக்கி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, வெண்ணெயை கையில் வச்சுட்டு ஏன் நெய்க்கு அலையிற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இன்றைக்கி தேதியில் 12 மீட்டர் பஸ் பிளாட்ஃபார்ம் ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மாக மாறி பல ஆண்டுகள் ஆகுது. இந்த 12 மீட்டர் லென்த் பஸ் பிளாட்ஃபார்மை நம்ம மெயினாக இன்டர் சிட்டி ரூட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸுரி பஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த பிளாட்ஃபார்மை நாம் மொஃபசல் பஸ்ஸஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த பஸ்ஸஸில் இந்த டிசைனை நம்ம கொண்டு வரலாம். லாங் டிஸ்டன்ஸ் ஓடக்கூடிய டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸில் 12 மீட்டர் டிசைனை நம்ம கொண்டு வந்தோம்னா இதில் பேசஞ்சர் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், ரிலேட்டிவ் ஃபியூல் எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும், ஏர் பொல்யூஷனை இது ரெடியூஸ் பண்ணும். அது இல்லாமல் கமர்ஷியலாகவும் இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். 12 மீட்டர் பஸ்ஸஸை எந்த ரூட்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஷார்ட் ரூட்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது, ஹில் ரூட்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது, ஹைவேஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ் ரூட்ஸ் இதில் தான் நம்ம மெயினாக இதை யூஸ் பண்ணோம். காரணம் என்னென்னா இந்த பேருந்தினுடைய லென்த் அதிகம், வளைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய ரூட்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா இதை மெனுவர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 12 மீட்டர் பஸ் பிளாட்ஃபார்மை தாண்டி இன்றைக்கி 13.5 மீட்டர் பஸ் பிளாட்ஃபார்மும் இந்தியாவில் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ 12 மீட்டர் பஸ்ஸஸை விட இந்த பஸ்ஸஸ்னுடைய லென்த் அதிகம். ஐஷர், டாட்டா, அசோக் லேலண்ட் இந்த மேனுஃபேக்சரர்ஸ் 13.5 மீட்டர் பஸ்ஸஸை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இன்னும் மார்க்கெட்டில் அதிக அளவில் வரல. இந்த கான்செப்டையும் நாம் இந்தியாவில் அதிகமாக கொண்டு வரணும். 12.5 மீட்டர் பஸ்ஸஸை நாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம், அதே பாணியில் இந்த 13.5 மீட்டர் பஸ்ஸஸையும் நாம் இந்தியாவில் யூஸ் பண்ணணும். முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணிட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் கோட்டை விடக்கூடாது. இதை நம்ம மிஸ் பண்ணோன்னா மற்ற நாடுகள் இந்தியாவை ஓவர்டேக் பண்ணிடும். ஆல்ரெடி ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து சப்போர்ட் தேவை. எஸ்டியூஸ்க்கு பல்காக அவங்க பஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணும்போது இந்த கான்செப்ட்ஸை அவங்க கொண்டு வரணும். ப்ரைவேட் செக்டர் இவங்க பெரிதளவில்
நியூ கான்செப்ட்ஸை கொண்டு வரத்துக்கு யோசிப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் தான் இந்த ரிஸ்க்கை முதல்ல எடுக்கணும். ரெண்டாவது, இந்த ஆட்டோ மேஜர்ஸ் இவங்க லாபத்தை மட்டும் மனசில் வைக்காமல் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போல்டு டெசிஷன்ஸை எடுத்து நியூ ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இவங்க கொண்டு வரும்போது தான் லோக்கல் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் சொன்னது போல் 13.5 மீட்டர் பஸ் சாசியை அதிகமாக ஆட்டோ மேஜர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா தான் இந்த பஸ் சாசியில் கஸ்டம் பில்ட் பாடிஸை லோக்கல் பஸ் பில்டர்ஸால் பில்டு பண்ண முடியும். அதே போல் இந்த மல்டி ஆக்சல் பஸ்ஸஸை இன்னும் இந்தியன் ஆட்டோ மேஜர்ஸ் கொண்டு வரல மார்க்கெட்டில். இதையும் அவங்க விரைவில் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தாங்கன்னா தான் இதில் லோக்கல் பாடி பில்டர்ஸ் பஸ்ஸஸை பில்டு பண்ண முடியும். அப்போது கவர்மெண்ட், ஆட்டோ மேஜர்ஸ் அண்ட் லோக்கல் பஸ் பாடி மேனுஃபேக்சரர்ஸ் இவங்க எல்லார் மத்தியிலும் ஒரு கோஆர்டினேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் இருக்கணும். இதை எந்த அளவுக்கு நம்ம வேகமாக அச்சீவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்தியன் பஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் வேகமாக டெவலப் ஆகும். நன்றி.